சொத்துக்காக மட்டும்தான் சேதுவை ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணியிருக்கா. அவளுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்கு அப்படிங்கிற உண்மையை புகைப்பட ஆதாரத்தோட காவ்யா நடு வீட்டில் டிவியில் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி உடைக்கிற உண்மையை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் முருகன் கோயிலுக்கு போன சேதுவும் ஐஸ்வர்யாவும் திரும்பி வரும்போது படபடப்பா வேர்க்க விறுவிறுக்க வர்றாங்க உள்ள ஐஸ்வர்யா. அதை பார்த்துட்டு ஈஸ்வரி, ஐஸ்வர்யா என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் சேது ஏதாவது அவன் முகத்தை காமிச்சிட்டானா உன்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், எப்படியா இருந்தாலும் உன் வழிக்கு வந்துருவாம்மா, நீ ஏன் இப்படி படபடப்பா இருக்க, வா முதல்ல கூலா ஒரு கிளாஸ் மோர் குடிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. உடனே ஆண்டி இல்லை ஆண்டி, அது இல்லை, என்னை கோவிலில் அந்த விக்னேஷ் பார்த்துட்டான் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியோ, எந்த விக்னேஷ், ஓ நீ காலேஜ் படிக்கும்போது நீயும் அவனும் லவ் பண்ணன்னு சொன்னீங்கல்ல, அந்த விக்னேஷா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. ஆமாங்க ஆண்டி, நீங்கள் வேற, யாராவது காதில் விழுந்துற போது தெளிவாக இப்படி தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் தனியாக கையை பிடிச்சு ஈஸ்வரியா அழைச்சிட்டு போகிறாங்க. நல்ல வேலை சேது பார்க்கலல்ல, அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா அப்படின்னு கேட்க, உடனே இல்லை ஆண்டி, அந்த விக்னேஷ் என்கிட்ட பேசல ஆண்டி, ஆனால் என்னை பார்த்துட்டான், பார்த்த உடனே திரும்ப திரும்ப தூரத்தில் நின்று என்னை மிரட்டுற மாதிரியே பார்த்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தான். கூட சேது மாமா இருந்ததால் நான் அவன்கிட்ட பேசவும் முடியலை, காலை அட்டன் பண்ணவும் முடியலை ஆண்டி. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நம்ம வீட்டை அவன் கண்டுபிடிச்சிருப்பானோன்னு. இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் நானும் அவனும் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய அவன்கிட்ட இருக்குது, அதை ஏதாவது ஷேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சேது மாமா ராஜாங்கம் மாமான்னு யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, என்ன நடக்கும்னு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அடிச்சு போடி, இதுக்கு போய் பயந்துட்டு சின்ன பிள்ளை கணக்கா, அதெல்லாம் இந்த ஆண்டி பார்த்துக்கிறேன், நீ போ, இந்தா மோர் எடுத்துகிட்டு போய் சேதுக்காவது கொடு அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே ஐஸ்வர்யா கூட வாழை பிடிப்பில்லாத மாதிரி குழந்தையோட நினைவு அடிக்கடி வந்து போக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பெட்ரூமில் அன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வந்த களைப்பில் உட்காந்துருக்காரு சேது. அப்போ உள்ளே போகிற ஐஸ்வர்யா, மாமா இந்தங்க மாமா மோர் அப்படின்னு கொடுக்குறாங்க. யார் ஐஸ்வர்யா, அந்த விக்னேஷ் அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே தான் கையில் வச்சிருந்த கண்ணாடி கிளாஸை திடுதுப்புன்னு கீழே போட்டு மோரோட உடைக்கிறாங்க. அப்படியே பயந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க ஸ்டன்னா அதே இடத்துல ஐஸ்வர்யா. உடனே என்ன ஐஸ்வர்யா, ஏன் எதுக்கு இப்படி போய் பயந்துக்கிற, யார் அந்த விக்னேஷன் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அவன் ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொல்லி நானும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசினேன். அப்போ அவளுக்கு, அதாவது ஐஸ்வர்யாவுக்கு என்னை ரொம்ப நல்லா தெரியும், வந்தால் உடனடியாக பேச சொன்னேன்னு சொல்லி அவன் காலில் சொன்னாம்மா, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவோ, அந்த விக்னேஷா, அவன் என் தம்பியோட கிளாஸ்மேட், என் தம்பியோட நம்பர் ஏதாச்சும் ரீச் ஆகாமல் இருந்திருக்கும், அதுக்காக என்னோட நம்பருக்கு கால் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல, இல்லையே அவன் உன் கிளாஸ்மேட் நல்லா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திகை பூட்டுற மாதிரி பேசுகிறாரு சேது. ஓ அப்போ அந்த விக்னேஷ் மாமா, சரி மாமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மோர் ரொம்ப நேரம் ஆச்சுமா கீழே விழுந்து உடஞ்சி, அதை கூட நீ ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டியா அப்படின்னு சேது கேட்க, இல்லை இன்னொரு கிளாஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வச்சு கதவு கிட்ட போனவங்க திரும்பவும் ஓடி வந்து ஃபோனை எடுத்துக்கிறாங்க. சரி மாமா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரும்போது மலர் கையில் குழந்தைய வச்சுட்டு, ஐஸ்வர்யா யாரோ ஒருத்தங்க உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் பார்த்தா அங்கே நடு ஹாலில் சோஃபாவில் விக்னேஷ் உட்காந்துருக்க. அப்போ ஈஸ்வரியோ அங்கே ஜாலியாக சித்ரா கூட சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டு எப்படியோடி கல்யாணத்துக்கு போட்ட பலகாரம் எல்லாம் நிறைய மிஞ்சிடுச்சு, இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா ஒரு சுற்று நான் பெருக்க போகிறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த சேதுவுக்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே எத்தனை பாடு நம்ம பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குறிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க சித்ராவும் ஈஸ்வரியும். அப்போ அங்கே வெளியில் ஹாலில் விக்னேஷ் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு போகிறாங்க உள்ள. அப்போ விக்னேஷ் எழுந்திருச்சு, ஐஸ்வர்யா என்ன என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு கேட்க, இல்லை பார்த்துட்டேன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறுறாங்க பேச்சில். அதே சமயம் ராஜாங்கம் வேக வேகமாக துண்டை உதறி தோளில் போட்டுட்டு கை கால் அலம்புறாரு வெளியில் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு. அப்போ அங்கே என்னம்மா ஐஸ்வர்யா, யார் இவங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க, என்ன ஐஸ்வர்யா, நான் உன் ஃப்ரெண்டு உன் கல்யாணத்துக்கு வர முடியலைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருந்தா
என்னை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷும் கேட்குறாரு. உடனே ஐஸ்வர்யா, உனக்கு என்ன வேணும், ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்ல, நீ இங்கே பணத்துக்காகத்தான் சேது கூட கல்யாணம் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கங்கிற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிடட்டுமா? அப்படி இல்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை, அதுவும் 2 குழந்தைகளை வச்சிருக்கிற பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த சொத்து காசு பணம்னு நீ சம்பாதிச்சு என்ன பண்ண போற? ஏற்கனவே என்ன ஒரு வாட்டி ஏமாத்தி இன்னொருத்தன் கூட பணத்துக்காக ஊர் சுத்தின. இப்போ அவனையும் கழட்டி விட்டுட்டு இப்போ சேதுங்கிற இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ எத்தனை நாள் சந்தோஷமா வாழ்வ? உனக்கு அப்படி என்ன பணம் தர்தனம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல விக்னேஷ் அதே சமயம், ஐயோ ப்ளீஸ் இங்கே சத்தம் போட்டு பேசாத, யாராவது முன்னாடி காதில் கேட்டுட்டா அதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டில் தங்குறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உடனே எனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு விக்னேஷும் சொல்ல, உடனே கையை பிடிச்சு தரத்தரனை இழுத்துட்டு வந்து, ப்ளீஸ் உன் கையில் காலில் வேணாலும் விழுகிற, இப்போ நீ வீட்டை விட்டு இங்கிருந்து கிளம்பிப்போ, உனக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன், நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படி வா வலிக்கு, நான் திரும்பவும் கால் பண்ணுவேன், அப்போ நீ அதுக்கான பதிலை கண்டிப்பாக நான் கேட்குறது தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் ராஜாங்கம் திரும்பவும் ரூம்குள்ளே இருந்து வெளியில் வர, என்னம்மா ஐஸ்வர்யா, உன் ஃப்ரெண்டு எங்கே, எதுவுமே சாப்பிடாம கிளம்பியிருக்கா, கல்யாணத்துக்கு வந்துட்டு வெறும் கையோட இப்படியா அனுப்புறது அப்படின்னு சொல்ல, மோகனா நீ கூட அதை பார்த்து கவனித்து அனுப்புறது இல்லையா அப்படின்னு பக்கத்தில் மோகனாவையும் கண்டிக்கிறாரு ராஜாங்கம். வெளியில் போன விக்னேஷ் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காவியா நின்றுக்கிட்டு இருக்காங்க காருக்குள்ளே உட்காந்துட்டு. அப்போ உள்ளே போய் காருக்குள்ளே சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்னபடியே அவகிட்ட பேசின மேடம், ஆனால் ஒன்று, அந்த தமிழ்ச்செல்வியையும் அவள் குழந்தைங்களையும் அவன் புருஷன் சேதுக்கிட்ட எப்படியாவது சேர்த்து வச்சிடுங்க மேடம். இது பணத்துக்கு வேண்டி என்ன காரியம் கேடு கெட்ட வேலை வேணாலும் செய்யக்கூடிய ஜென்மம், இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டுங்க மேடம், உங்களால தான் முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே காவியாவோ, தேங்க்ஸ் விக்னேஷ், இத்தனை நாள் கழித்து என்னை மீட் பண்ணி எல்லா உண்மையையும் நம்ம பார்த்து உங்ககிட்ட இருந்த ஐஸ்வர்யா சம்மந்தமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என்கிட்ட கிளிப்ஸாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி அந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன பேசணும், எப்படி நான் நிரூபிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, நீங்கள் இப்போ உள்ளே போனப்பவே அவள் கதி கிளங்கி போயிருப்பா. இனியும் அவளுக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்னேஷ். நீங்கள் வேற ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த காவியாவோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, ஷியோர் மேடம் ஷியோர். ஆனால் ஒன்று, இந்த ஐஸ்வர்யா மாதிரி பணம் பேய் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட எத்தனையோ பேர் மயங்கி இருக்கலாம், ஆனால் நானும் அதில் ஒரு ஏமாளிங்கிறத நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது மேடம். இவனால் செத்து போனவங்க 2 பேர் மேடம், அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. எல்லா உண்மையும் எனக்கே இப்போ தானே இவளை பற்றி தெரிய வருது. அந்த மாதிரி தானே சேது சாரும். அதனால் ஆரம்பத்திலேயே அவரோட வாழ்க்கையிலிருந்து அவளை விலக்கி வச்சுருங்க மேடம். அந்த குழந்தைங்களுக்காகவாவது நான் வரேன் மேடம், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக இந்த விக்னேஷ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட, உடனே காவியா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அதே சமயம் ஈஸ்வரி, ஐயோ இவ எதுக்கு வந்திருக்கா, கல்யாணம் சேதுக்கு ஆனது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஒரு நிமிஷம் வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே வாங்க, ராஜாங்க மாமா நீங்களும் வாங்க, சேது மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க காவியா. ஐஸ்வர்யாவோ, என்ன இவ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு டிவி ஆன் பண்ணுறா அப்படின்னு காட்ட, உடனே இல்லை முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி வீடியோஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா விக்னேஷ் சம்மந்தமான எல்லா வீடியோஸையும் காண்பிக்க எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. ராஜாங்கம் அடிச்சு